சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான், புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான், உன் பேரை சாய்க்க. இன்னும் ஒரு மாசத்துல திரும்ப நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போகுது. அந்த ஆகாயம் போதாத பறவை உண்டு, நதி கண்ணாடி எல்லாம் உதயசன் போடுங்க. சாப்பிட்டீங்களா? சரி, எல்லாம் உதயசன் போடுங்க. சாதனைகளாக நிறைஞ்சதுதான் திராவிட மாடல். ஆனா இதற்கு நேர் எதிரா வேதனைகளால நிரம்படுறதுதான் பழனிசாமியினுடைய ஆட்சி. முடிஞ்ச வர மக்களுடைய வாக்குரிமையை களத்தில் இறங்கி காப்பாத்தி இருக்கிறாங்க. இதுல கூட பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? தேர்தலையே ஒரு மாசத்துல அறிவிச்சு நடத்துறாங்க, எஸ்ஐஆர் பணிகளை முடிக்க முடியாதா அப்படின்னு முட்டாள்தனமா கேட்டார். பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழிக்கும் எதிராக செய்கிற ஒரு செயலையாவது ரோஷம் வந்து கண்டிச்சிருக்கீங்களா? பழனிசாமியுடைய கீழ்த்தரமான பேச்சை கேட்ட பிறகு என்னுடைய வருத்தமெல்லாம் என்ன தெரியுமா? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இனமான பேராசிரியர், எத்தனையோ பண்பாடு மிக்க பெருந்தலைவரோடு நேரில் பழகக்கூடிய நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட நான் இன்னைக்கு இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கேன்னு நினைச்சு உண்மையிலே வருத்தப்படுறேன். மரணத்தை பார்த்து கலங்கக்கூடியவனும் பயப்படுகிறவனும் நான் அல்ல. இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 23 வயசுல மிசாவில கைது செய்யப்பட்டு சிறை கொடுமைக்கு ஆளானவன் நான். கொடுஞ்சரின் கொடுமைக்கு பயப்படாத நான் இந்த கொரோனாவுக்கு பயப்பட போறேன். டப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆடுகிற அடிமைகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கிற ஆணவ பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படணும். அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கணும். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக.